ஓலைப்பெட்டி தான் வாங்கணும். இது வந்து வைத்தீஸ்வரன் கோயில்ல வாங்குனேன். இந்த சொப்பு சாமானம் வந்து சின்ன வயசுலேருந்தே வாங்கணும்னு ஆசை. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. நெறைய பொருள் அது என்னன்னே தெரியல. இது உரலு, இது குழம்பு வைக்கிற குண்டான்னு நெனைக்கிறேன். ஒவ்வொன்னும் ஆனா என்ன எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. இதுவுமே வித்தியாசமா இருந்துச்சு. ஆ இது வந்து குடம். இதுவும் அழகா இருந்துச்சு. இதெல்லாம் மேல இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து சரி இது அழகா இருக்குன்னு வாங்குனேன். பிரிச்சு ஃபுல்லா பார்க்கல. என்னென்ன இருந்துச்சுன்னு. இது ஓலப்பட்டியில வச்சிருந்தது வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதோட பிரைஸ் வந்து ₹300. சரி இது மாதிரி வாங்கி குடுத்தா துருவ உடையாம ரொம்ப நேரம் விளையாடுவான்னு சொல்லி வாங்குனேன். பார்த்தா இத இவன் விளையாடவே இல்ல, சட்டை பண்ணவே இல்ல. குட்டி குட்டியா வேற ஏதேதோ இருந்துச்சு. சரி வாயில போட்டுக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி நானு மேல எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு குடுக்கல. கொஞ்சம் விவரம் வந்தோட்டி தான் குடுக்கணும். இது நான் வந்து ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன். பட் அப்போ அங்க நான் வாங்கல. இது திருச்சி, ஸ்ரீரங்கம் சைடு தான் இதெல்லாம் இருக்குது. இந்த தஞ்சாவூர் பொம்மையோட சேர்த்து வச்சிருந்தாங்க. பட் நான் எங்கேயுமே வாங்காம மிஸ் பண்ணிட்டே போய் கடைசியா வைத்தீஸ்வரன் கோயில்ல சரி அவங்க தாத்தா குடுத்த காசுக்கு ஏதாவது வாங்காம போனா இவங்க தாத்தா திட்டுவாங்கன்னு சொல்லி கடைசியில வாங்கிட்டேன். இதுலலாம் இப்போ வரதுலலாம் எதுவும் செஞ்சு பண்ண முடியல. நாங்க சின்ன பிள்ளைலாம் இருக்கப்ப வர சொப்பு சாமானத்துலலாம் நாங்க உண்மையாலுமே விறகு மூட்டி 2 அரிசிலாம் போட்டு கொதிக்க விடுவோம். சாப்பாடுலாம் செஞ்சு நல்லா விளையாடுவோம். பட் இப்ப இருக்கிறதுலலாம் இதுலலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பேருக்கு கூட எதையும் உள்ள போட முடியாதாட்ருக்கு. அ தட்டு மாரி குட்டி குட்டியா குடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் வச்சு விளையாட முடியாது. சும்மா ஏதோ ஒண்ணு பாலா பண்றதுக்கு விளையாடலாம். ஆனா இது ஒரு அழகா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்குனேன். இது எதுக்கு குட்டி குட்டியா இந்த குச்சி குடுத்துருக்காங்கன்னே தெரியல. நெறைய இது என்னென்னன்னே தெரியல. சரி மொத்தத்துல ஆசைப்பட்டு அழகா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டேன். மேபி ஃப்யூச்சர்ல துருவ் விளையாடுவான். இந்த மாரி சொப்பு சாமான்லாம் உங்க யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அ இது வந்துட்டு ரொம்ப துருவுக்கு புடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட்டு வாங்குனப்ப விளையாண்டுட்டு தான் இருந்தான். அப்படியே நைஸா வாய்க்குள்ள எடுத்து வச்சான். ஏன்னா இது மரம் தானே, இது ஏதோ குத்திருமோன்னு வேற பயமா இருக்கு. அப்புறம் இந்த குட்டி குட்டியா உரல் மாரி குடுத்துருக்காங்க. குச்சி குச்சியா. அது என்னன்னு எனக்கு தெரியல. அத வேற வாயில போட ஆரம்பிச்சான். அதனால பயந்து புடுங்கி மேல வச்சுட்டேன். எனக்கு வாங்குனதுலயே இந்த பொம்மை தான் ரொம்ப புடிச்சுச்சு. உங்களுக்கு இந்த மாரி பிடிக்கும்னு நெனச்சீங்கன்னா